அன்பு எஸ்எல்சி மாணவ செல்வங்களே, எஸ்எஸ்எல்சினா என்ன? ரைட், செகண்டரி ஸ்கூல் லிவிங் சர்டிபிகேட். ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் மாணவ செல்வங்களே, வாங்க நாம வகுப்புக்கு நேரம் போலாம். நேரத்தை வீணடிக்க கூடாது. டைம் இஸ் கோல்ட். காலம் பொன் போன்றது. ஓகேவா? அதே போல கடமை கண் போன்றது. கடமை எல்லாருக்கும் இருக்கு. வாங்க நாம இன்னைக்கு பார்க்க போற உரைநடை உலகம், அதாவது தமிழ் சொல் வளம், தேவநேய பாவனார் எழுதியது. கவனிங்க. இன்ட்ரோடக்ஷன், நுழைய முன். நாடும் மொழியும் நமதிரு கண்கள். எப்படி? நாடு மொழி ரெண்டுமே நமது ரெண்டு கண்களாம். எப்படி? யார் சொல்றது? மகாகவி பாரதியார். ஓகே. கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். எப்படிமா? கால வெள்ளம் அப்படியே வெள்ளம் மாதிரி காலம் போயினே இருக்குது. அப்படி போனாலும் அந்த மொழிக்கிடையில் என்ன நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். ஓகேவா? என்ன வளம் இல்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு இலங்குகிறது நம் செந்தமிழ் மொழி. மொழியை பத்தி அழகா விவாரிச்சு புரியும் வண்ணத்துல சொல்றாரு. எப்படி? நல்லா கவனிங்க. என்னதான் வளம் இல்லைங்க நம்ம நாட்டுல. அப்படி ஒரு ஆச்சரியமா கேட்கிற அளவுக்கு சிறப்பியல்புகள் கொண்டு அந்த விளங்குவது நம் செந்தமிழ்நாடு, செந்தமிழ் மொழி. ஓகே. அனைத்து வளமும் உண்டதென்று விடை பகர்கிறது தமிழ் சொல் வளம். இதைதான் அழகா விவரிச்சு சொல்றாரு. தமிழ் சொல் வளம், தமிழ் சொல் வளம். தமிழ்ல வர ஒவ்வொரு சொல்லும் எப்படி வளம் பெற்றது, எப்படி வளர்ந்து கொண்டு வருகிறது, வளர்ந்தது, அதை பத்தி நம்ம இக்கட்டில் கொஞ்சம் சற்று கட்டுரை கிடையாது, உரைநடை. ஓகேவா? அநேகமா 2 வகுப்பு ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகேவா? கவனிங்க. தமிழ் சொல் வளத்தை பல துறைகளிலும் காணலாமேயும் இங்கு பயிர் வகை சொற்கள் மட்டும் சிறப்பாக எடுத்து காட்டப்பெறும். தமிழ் சொல் வளத்துல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இருக்கு. என்ன டிபார்ட்மெண்ட் என்ன இருந்தாலும் அதுல இங்க நம்ம தமிழ்ல என்ன முக்கியமா பார்க்கிறோம்னா பயிர் வகை சொற்களை மட்டும் ரொம்ப ஸ்பெஷாலிட்டியா ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். அடி வகை என்னப்பா இது? நல்லா கவனிங்க. அப்புறம் நான் தமிழ் சொல் வளத்தை சொல்லிட்டேன். பட் நம்ம ஆக்சுவலா சொல் இலக்கிய செம்மொழிக்கெல்லாம் பொதுவேனும் தமிழ் மட்டும் அதில் தலை சிறந்ததாகும். அதை சொல்லணும். தமிழில்லாத திராவிட மொழிகளில் அகராதிகளில் ஆராயும் போது தமிழுள்ள ஒரு பொருட்பல சொல் வரிகள் அவற்றில் இல்லாக்குறை எந்த தமிழறிஞரும் மிக தெளிவாக தோன்றும். தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியவனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியவனாகவும் கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ள என்கிறார் கால்டுவெல். அழகா சொன்னாரு. அநேகமா கால்டுவெல் சொன்னதை நீங்க அநேகமா 9th கூட படிச்சிருப்பீங்க முதல் பாடத்துல. இப்ப கவனிங்க, அதே கால்டுவெல் என்ன விளைவரிய சொல்றாரு. சரி, இப்போ அடி வகையில என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள். ஒரு தாவரம், பிளான்ட், அத பேசிக்கா அடிப்பகுதியில என்ன சொற்கள் சொல்றாங்க? தாள்னா நெல், கேழ்வரகு முதலியவற்றில் அடி. நம்மளுக்கு நெல் வருது இல்லையா, அரிசி நெல், அது கீழே அடியில வருது. அது கேழ்வரகு, ராகி, அதெல்லாம் கீழே, அதை தாள் சொல்லுவாங்க. தண்டு, எதுக்கு தண்டு வரும்? கீரைக்கு தண்டு வரும். வாழை முதலியவற்றின் அடி, அது கீழே அடி. கோல்னா என்ன? நெட்டி, மிளகாய் செடி முதலியவற்றின் அடி. நெட்டி, மிளகாய் செடி. ஓகேவா? தூறு, குத்துச்செடி, புதர் முதலியவற்றின் அடி. நல்லா கவனிங்க. விலாவரியா இருக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கடினமா இருக்கும், தெரிஞ்சுக்கணும். தட்டு அல்லது தட்டை, கம்பு சோளம், தட்டுன்னு சொல்லலாம், இல்ல தட்டைன்னு சொல்லலாம். எதுக்கு? மக்காச்சோளம்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு.
கழி, கழினா கரும்பின் அடி, கரும்புக்கு கீழே அடியில இருக்க அதுக்கு கழி. கழை, மூங்கிலின் அடி, கழைனா மூங்கிலின், மூங்கில் தெரியல, மூங்கில் மரம், அதுக்கு அடி. அடி, அடி எது சொல்லுவோம்? புலி, வேம்பு முதலியவற்றின் அடி. ஓகேவா? சரி, கிளை பிரிவுகள், பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா, அந்த பிரான்ச்சஸ் செக்ஷன்ஸ் தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள். அடியிலிருந்து நம்ம பார்த்துட்டோம், அதுக்கு மேல வருது இல்லையா, அதுக்கு என்ன சொல்ல வராங்க? கவை, கவைனா அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை. அடிமரத்திலிருந்து பிரிஞ்சு வருது இல்லையா, அது மாபெரும் கிளையே கவைன்னு சொல்லுவாங்க. கொம்பு அல்லது கொப்பு கவையின் பிரிவு. ஓகேவா? கிளை கொம்பின் பிரிவு, சினை கிளையின் பிரிவு, போத்து சினையின் பிரிவு, குச்சு போத்தின் பிரிவு, இனுக்கு குச்சியின் பிரிவு. சோ எல்லாமே தெரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல். காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள். கள்ளி, காய்ந்த குச்சி, நல்லா பாருங்க, குச்சின்னு சொல்லுவாங்க, குச்சி. விறகு, காய்ந்த சிறு கிளை. வெங்கை, காய்ந்த கழி. கட்டை, காய்ந்த கொம்பு சுவையும் அடியும். ஓகேவா? அப்புறம் இலையின் வகை, லீஃப் இலை. தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள். இலை, புலி, வேம்பு முதலியவற்றின் இலை. தாள், நெல், புல் முதலியவற்றின் இலை. தோகை, சோளம், கரும்பு முதலியவற்றின் இலை. ஓலை, தென்னை, பனை முதலியவற்றின் இலை. சண்டு, சாய்ந்த தாளும் தோகையும். சருகு, காய்ந்த இலை. அடுத்தது கொழுந்து வகை. சோ தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்கள். தாவரத்துல நுனிப்பகுதி என்னது? எட்ஜ் ஆஃப் த பிளான்ட். துளிர் அல்லது தளிர். நெல், புல் முதலியவற்றின் கொழுந்து. முறி அல்லது கொழுந்து. புலி, வேம்பு முதலியவற்றின் கொழுந்து. குருத்து, சோளம், கரும்பு, தென்னை, பனை முதலியவற்றின் கொழுந்து. கொழுந்தாடை, கரும்பின் நுனி பகுதி. அடுத்தது பூவின் நிலை. இதுல கொஞ்சம் முக்கியமானது கொஸ்டின் மார்க் வரும், கொஸ்டின் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் என்னென்ன பாருங்க. அரும்பு, பூவின் தோற்ற நிலை. ஒரு பூவோடைய தோற்ற நிலை அரும்புன்னு சொல்லுவோம். போது, பூ விரிய தொடங்கும் போது, விரியும் போது. ஓகேவா? போதுனா பூ விரிய தொடங்கும் நிலை. மலர், மலர் வருது, அலர், பூவின் மலர்ந்த நிலை. வீணா என்ன? மரஞ்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை, வீ. செம்மல், பூ வாடின நிலை. பூ வாடின நிலையே செம்மன். சோ அடுத்த பக்கம் வாங்க, பேஜ் நம்பர் 6. பிஞ்சு வகை. பிஞ்சு வகை கவனிங்க. தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள். பூம்பிஞ்சு, பூவோடு கூடிய இளம் பிஞ்சு. பிஞ்சு, இளம் காய். வடு, மாம் பிஞ்சு. முசு, பலாப்பிஞ்சு. கவ்வை, எல் பிஞ்சு. குறும்பை, தென்னை, பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு. முட்டு குறும்பை, சிறு குறும்பை. இளநீர், முற்றாத தேங்காய். நுழாய், இளம்பாக்கு. கற்கள், இளநெல், கச்சல், வாழைப்பிஞ்சு. அடுத்தது குலை வகை. நான் சொல்றது கொஞ்சம் போரிங்கா இருக்குல்ல, முதல் பாடம் மட்டும்தான் கொஞ்சம் போரிங்கா இருக்கும், போக போக உங்களுக்கு வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆயிடும். கவனிங்க. குலை வகை. தாவரங்களின் குலை வகைகளை குறிப்பதற்காக காய்களையோ கனிகளையோ சொற்கள் என்னென்ன இருக்கு? கொத்து, அவரை, துவரை முதலியவற்றின் குலை. அப்புறம் குலை, கொடி, முந்திரி முதலியவற்றின் குலை. தாறு, வாழைக்குலை. கதிர், கேழ்வரகு, சோளம் முதலியவற்றின் கதிர்.
அலகு அல்லது குரல், நெல் திணை முதலியவற்றின் கதிர், சீப்பு வாழைத்தாற்றின் பகுதி. நல்லா கவனிங்க. அடுத்தது கெட்டுப்போன காய்கனி வகை. கெட்டுப்போன காய்க்கும் கனிக்கும் தாவரத்துக்கேற்ப வழங்கும் சொற்கள். சூம்பல், நுனியில் சுருங்கிய காய். எப்படி? நுனியில் சுருங்கிய காய். சிவியல், சுருங்கிய பழம். சொத்தை, புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி. வெம்பல், சூட்டினால் பழுத்த பிஞ்சு. அலியல், குலுக்குளுத்த பழம். அழுகல், குலுக்குளுத்த நாரிய பழம் அல்லது காய். சொண்டு, பதராய் போன மிளகாய். கோட்டான் காய் அல்லது கூகைக்காய். கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்ட காய். தேவரக்காய், தேரை அமர்த்தினால் கெட்ட காய். அல்லிக்காய், தேரை அமர்ந்தினால் கெட்ட தேங்காய். ஒல்லிக்காய், தென்னையில் கெட்ட காய். சரி, இதுக்கப்புறமா என்ன இருக்கு? வாங்க, பாடம் கொஞ்சம் நான் போரிங்கா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இதை ஏன் மறுபடியும் நாம உச்சரிக்கணும்? இதை அப்படியே முடிச்சிடலாம். பழங்களின் மேற்பகுதியினை குறிக்க வழங்கும் சொற்கள். தொலி, மிக மெல்லியது. தோல், திண்ணமானது. தோடு, வன்மையானது. ஓடு, மிக வன்மையானது. குடுக்கை, சுரையின் ஓடு. மட்டை, தேங்காய் நெற்றின் மேற்பகுதி. உமி, நெல் கம்பு முதலியவற்றின் அடி. கொம்மை, வரவு, கேழ்வரகு முதலியவற்றின் உமி. சரி, அடுத்தது கவனிங்க. மணிவகை, தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள். கூலம், நெல், புல், கம்பு முதலிய தானியங்கள். அப்புறம் பயறு, அவரை, உளுந்து முதலியவை. அப்புறம் கடலை, வேர்க்கடலை, கொண்டை கடலை முதலியவை. விதை, கத்திரி, மிளகாய் முதலியவற்றின் வித்து. கால், புலி, காஞ்சிரை, நச்சுமரம் முதலியவற்றின் வித்து. முத்து, வேம்பு, ஆமணக்கு முதலியவற்றின் வித்து. கொட்டை, மா, பனை முதலியவற்றின் வித்து. தேங்காய், தென்னையின் வித்து. முதிரை, அவரை, துவரை முதலியவின் பயிர்கள். இளம் பயிர் வகை. தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள். நாச்சு, நெல், கத்திரி முதலியவற்றின் இளநிலை. கன்றுனா மா, புலி, வாழை முதலியவற்றின் இளநிலை. குருத்துனா வாழையின் இளநிலை, அதாவது அந்த பிஞ்சில் இருக்கும்போது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. பிள்ளைனா தென்னையின் இலைநிலை. சோ குட்டி, வினாவின் இளநிலை, விழாவின் இளநிலை. மடவி அல்லது வடலி, பனையின் இளநிலை. பைங்கூழ், நெல், சோளம் முதலியவற்றின் பசும் பயிர். இது காரும் கூறியவற்றால் தமிழ் சொல் வளமுடியதென்றும் தமிழ்நாடு பொருள் வளமுடியதென்றும் தெள்ளத்தின் விலங்காகும். ஒரு மொழி பொது மக்களாலும் அதன் இலக்கியம் புல மக்களாலும் அமையப்பெறும். எப்படிமா அவன் சொல்ற அழக விதம் பாருங்க. ஒரு லாங்குவேஜ் ஜெனரல் பப்ளிக், அப்புறம் அதில் லிட்ரேச்சர், நல்லா கவனிங்க, ஆர்டிஃபிஷியல் பிளஸ் பல பப்ளிக்காலையும் இருக்கு. தமிழ் பொதுமக்கள் உயர்த்த பகுத்தறிவுடைய எத்துணையோ ஆராய்ச்சி நடத்துவரும் இக்காலத்திலும் எத்தனையோ மொழிகளிலிருந்து கடன் கொண்ட ஆங்கில மொழியிலும் நூலிலும் இலையை குறிக்கல் லீஃப் என ஒரே சொல் உள்ளது. கரெக்டானமா? ஆங்கில நூல்களிலும் வேறு பல வகைகளிலும் இலைகளை பாகுபாடு செய்தனரே என்று தமிழ் பொதுமக்களைப் போல வன்மை மென்மை பற்றி தாள், இலை, தோகை, ஓலை என பாகுபாடு செய்தார் இல்லை. இத்தகைய பாகுபாடு ஏனைய உறுப்புகளுக்குள்ளும் செய்யப்பட்டது, முன்னர் காட்டப்பட்டது. ஓகே, தமிழ்நாடு எத்தனை பொருள் வளமுடையது என்பது அதன் விளைபொருள் வகைகளை நோக்கினாலே விளங்கும். பிற நாடுகளில் உள்ள கூலங்கள் எல்லாம் சிலவாகும் சில்வகைப்பட்டனவாக இருக்க தமிழ்நாட்டில் உள்ளவையிலேயோ
பலவனாகவும் கழிப்பல வகைப்பட்டவனாகவும் இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக கோதுமையை எடுத்துக்கொள்ளின் அதில் சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார் கோதுமை முதலிய சில வகைகளே உண்டு. ஆனால் தமிழ்நாட்டில் நெல்லிலோ செந்நெல், வெண்ணெல், கார்நெல் என்று சம்பா, மட்டை, கார் என்றும் பல வகைகள் இருப்பதுடன் அவற்றுள் சம்பாவில் மட்டும் ஆவிரம் புஞ்சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாலி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா முதலிய 60 உள்வகை உள்ளன. எத்தனை? 60 டைப்ஸ். இவற்றோடு வரகு, காடை கன்னி, குதிரைவாலி முதலிய சிறு கூலங்கள் தமிழ்நாட்டில் என்று வேறெங்கும் விளைவதில்லை. தமிழ்நாட்டெல்லாம் தென்னாட்டிலேயே அவை விளைகின்றன. பழங்காலத்தில் விளைந்த அளவு பொன்னும் மணியும் முத்தும் பவளமும் இன்று விளையாவிடினும் அருமையான கூலங்களும் சிறு கூலங்களும் இன்றும் தென்றமிழ் நாட்டில் விளைந்து வருவது கண்கூடு. ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களின் அறிவொழுக்கங்களும் அமைந்திருக்கும். நிச்சயமா ஒரு நாட்டுடைய வளம் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த நாட்டில் பப்ளிக் பீப்புள் யார் யார் இருக்காங்களோ அவங்களுடைய நாலேஜ் டிசிப்ளினும் இருக்கும். கண்டிப்பா நாட்டின் தனிப்பெரும் வளத்தினாலேயே பண்டை தமிழ் மக்கள் தனிப்பெரும் நாகரிகத்தை உடையவராக இது இருந்திருக்கின்றனர் என அறிக. நாட்டின் தனிப்பெரும் வளத்திலேயே ஒரு நாடு தனித்து வளர்ந்து பெரிய ஒரு இது ஆகுதுன்னா பழைய தமிழ்நாட்டு தமிழ் பெரும் நாகரிகத்தை உடையவராக இருந்திருக்கின்றனர் என புரிஞ்சுக்கிங்க. திருந்திய மக்களை மற்ற உயிரினின்றும் பிரித்து காட்டுவது மொழியாதலின் அதுவே ஒரு நாட்டாரின் அல்லது இனத்தாரின் நாகரிகத்தை அளந்துவதற்கும் சிறந்த வழியாகும். பொருளை கூர்ந்து நோக்கி நுண் பாகுபாடு செய்து அவற்றுக்கேற்ப பற்பொருட்சொற்களும் நுண்பொருட்சொற்களும் அமைந்து கொள்வது சிறந்த மதிநுட்பமும் பண்பாடும் உடைய மக்கட்கே இயலும். எப்படிமா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அழகா தமிழ் சொல் வளத்தை நம்ம பாவனர் அழகா சூப்பரா எப்படி புரியும். நான் சூப்பர் சொன்னா எல்லாரும் சிரிப்பு வருது இல்ல. கொஞ்சம் தமிழ்ல ஸ்டார்டிங்ல அவர் சொன்ன விதம் வாழை அந்த ஒரு வளர்ந்த அந்த தமிழ் சொல் வளத்தை பத்தி சொன்னது கொஞ்சம் போரிங்க இருக்கலாம். விடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ் ரொம்ப அட்டகாசமா ரெட்ரோ மொழிகள் பார்க்கலாம். ஓகே, இதுல கேள்விகள் வரும். அதுக்காக தமிழ் சொல் வளத்தை பத்தி கண்டிப்பா பப்ளிக்ல கேட்பாங்க. ஸோ ஒரு கேள்வி இருக்கு, அதை நான் அடுத்த வகுப்புல சொல்றேன். ஓகே, இனி இந்த பாடம் மொத்தம் முடிந்து விட்டது. ஓகேவா? இருப்பின் இந்த பாடம் முடிந்தது. ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஓகேவா? இதுவரை நமது ஏஆர் டியூஷன் மேல் விசாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற இதை கிளிக் பண்ணிட்டு என்னுடைய தினந்தோறும் வரும் அந்த வீடியோவுடைய நோட்டிபிகேஷனை உங்கள் முன் கண் பார்வைக்காக வரும்படி நீங்க செஞ்சு வச்சுக்கீங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் 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 HBKH son of AR. ஓகே, தேங்க்யூ.